டங்கி இந்த படம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு படமாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த விஷயங்கள் அண்ட் லாஸ்ட்டாக சொல்லப்பட்டிருக்க அந்த மெசேஜஸ் வந்து யாருமே அதிகமாக சொல்லப்படுறது கிடையாது. ஒரு இமிகிரண்ட்ஸ் அண்ட் அகதிகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் வேறு வேறு நாடுகளுக்கு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பணக்காரன் மட்டும்தான் வேறு வேறு நாடுகளே போய் பார்க்க மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு உருவாயிருக்குது. ஒரு ஏழையாக இருக்கிறவங்க போக முடியல, அதை தாண்டி ஒரு மொழி தெரியாதவங்க போக முடியல. இப்படியான அழகான விஷயங்களை வேறு ஒரு ஸ்டோரியாக இந்த படத்தில் சொல்லியிருந்தாலும் அங்கங்கே திணிச்சிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு அந்த மெசேஜையும் வந்து செம்மையாக கம்மி பண்ணியிருந்தாங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஸ்லைட்ஸ் எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு படம் சிறப்பாக இல்லை. ஏன்னா ஒரு யூஸ்வலான ஒரு ஸ்டோரியாக தான் இருந்துச்சு. ஆல்ரெடி காமராஜன் அமெரிக்கான்ற மலையாளத்தில் வந்து நம்ம துர்கன் நடிச்சிருந்த ஒரு படம் வந்திருக்கும். ஸோ அந்த படத்தோட ஒரு மாதிரியான தழுவில் தான் இந்த படம் வந்து இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிடையாது, ஒரு ஒன்லைன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நடுவில் வர கதைக்களம் அண்ட் ஃபன்னு அண்ட் அதை தாண்டி நடக்கிற ஒரு சில சம்பவங்கள் அண்ட் அதுக்கு நடுவில் ஒரு லவ், இது எதுவுமே எங்கேயுமே கரெக்டாக இல்லை. ஏன்னா ஒரு ஃபன்னான விஷயம் நடந்துட்டு இருக்கு, நம்ம நினச்சி பார்க்குறக்குள்ள ஒரு சோகமான சம்பவம் நடந்துருது. இவங்களாம் சாவாங்கன்னு நினைக்க மாட்டோம், அவங்களாம் செத்து போடுறாங்க. அந்த லவ் அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஒட்டவே இல்லை. அந்த லவ் சொல்கிற அந்த நேரமும் வந்து நடக்கவே இல்லை. எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இந்த படம் வந்துட்டு ஒரு மாதிரி ஒட்டாத மாதிரி போச்சு. என்னதான் கதையோ கான்செப்டோ ஒரு மெசேஜஸை வந்து சொல்லியிருந்தாலும் படத்தில் ஏதோ ஒரு விஷயத்த மைனஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாகவே கொண்டு போயிருக்காங்க. ஷாருக் கான் நடித்து பயங்கரமான படம் அப்படின்னு கொண்டாடுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இட்ஸ் டிப்பிக்கல் அனதர் யூஸ்வல் மூவியாக தான் டங்கி வந்து அமைஞ்சிருந்துச்சு. ஸோ டங்கிட்ட பேரை பக்காவாக ஸ்டெப் பண்ணியிருக்காங்க.